ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் சாகு. எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணி தேங்காய் அரைச்சி ஊட்டுற இந்த வெஜிடபிள் சாகு ரெசிபி கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. நமக்கு எப்படி சவுத் இந்தியனில் இட்லி சாம்பார் ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி இந்த வெஜிடபிள் சாகு ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் ஃப்ளேவர்டாக ஸ்பைஸியாக கோகோனட் பேஸில் இருக்கிற இந்த வெஜிடபிள் சாகு ரெசிபி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, செட் தோசை, புலாவ் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம செய்கிற வெஜிடபிள் குருமா மாதிரி இருந்தாலும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோட்டல் சுவையில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட் வீவர் ஒருத்தவங்க சேம் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ சாந்தி ஃபார் யுவர் ஃபோட்டோஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். உங்களோட இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். சாகு மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 4-5 முந்திரி, 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, சின்ன துண்டளவு பட்டை, கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கோகோனட்டோடு சேர்த்து மிக்சர் ஜாரில் விழுது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இஞ்சும் பூண்டும் இதில் நான் சேர்த்துக்கல. நீங்கள் இது கூடவே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்த 1 கப் அளவு காலிஃப்ளவர், 1 கப் அளவு பட்டாணி, 2 கப் அளவு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவு கேரட், இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு நம்ம 3 விசில் வச்சு எடுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தேங்காய் அரைக்கும் போதே அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரத்துக்கு 1.5 மிளகாய் கீரி போட்டாலே போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வெந்திருக்கணும். நல்லா குழஞ்சிடவும் கூடாது, ஒரு பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியும் எடுத்துடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடவே சேர்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் வெந்து வந்த அந்த தண்ணியோட சத்து நமக்கு கிடைக்கும். தண்ணியை ட்ரைன் பண்ணிட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் தக்காளி கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாகு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக கொதிச்சு வரும். என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பீன்ஸ், ப்ராக்கோலி அப்படின்னு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த மசாலா பேஸ்ட்டு தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோடய ஃப்ளேவர் தான் வந்துட்டு இந்த சாகு ரெசிபிக்கான ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் நீங்கள் விருப்பம் இருந்தால் எடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு கூட சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்டோட டேஸ்ட்டோடு சேர்ந்து நல்ல க்ரீமியாக நல்லாயிருக்கும். புலாவ், செட் தோசைக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்தி பூரிக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி சூடாக இறக்கி சுவையாக சர்வ் பண்ணலாம். நான் பூரி சப்பாத்தி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இது கூட இந்த வெஜிடபிள் சாகு ரெசிபி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனல்லையே நிறைய சப்பாத்தி குருமா, வெஜிடபிள் குருமா, பூரி மசாலா குருமா, 1 பாட் குக்கர் குருமா, ஒயிட் குருமா அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் சப்பாத்தி பூரிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின்டு கமெண்ட்டில் தரேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதை எல்லாத்த விட இந்த வெஜிடபிள் சாகு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.